அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே திடீர் கைது. பிரதான சூத்திரதாரி தொடர்பிலும் தெரிய வரலாம் என மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தகவல். புலிகளின் புலனாய்வு வலையமைப்பை அகற்றியதுடன் தமிழ்ச்செல்வனை குறிவைத்த சலையின் கைது கவலை தருகிறது. முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி வருத்தம். கிவில்வோயா திட்டத்தால் முழு தமிழரும் வெளியேறும் நிலை. எல்லை கிராம மக்கள் கடும் விசனம். கிளிநொச்சி மாவட்டத்தில் வனவள திணைக்களத்திடம் விடுவிக்க கேட்டது 10,820 ஏக்கர் காணி. அவர்கள் சம்மதித்தது 1088 ஏக்கர் காணி. நிலக்கரி மோசடியை தவிர்க்க சலையின் கைதியின் பின்னணியில் சதி. அமைச்சர் விஜித்த ஹேரத் இன்று ஜெர்மனி விஜயம். உலகெங்கிலும் புலிகளின் பயங்கரவாத சித்தாந்தம் இன்னும் உயிர்ப்புடன் உள்ளது. இனி விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே திடீர் கைது. பிரதான சூத்திரதாரி தொடர்பிலும் தெரிய வரலாம் என மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தகவல். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை அடிப்படையாக கொண்டே இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று புதன்கிழமை அதிகாலை குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசேட அதிகாரிகள் குழுவினரால் கொழும்பு பேலியாகுட மீன் சந்தைக்கு அருகில் வைத்து சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2019 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தினத்தில் கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களில் கிறிஸ்துவ தேவாலயங்களையும் மற்றும் நட்சத்திர ஹோட்டல்களையும் இலக்கு வைத்து 8 இடங்களில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல்கள் சிறுவர்கள் உள்ளிட்ட 273 பேர் கொல்லப்பட்டதுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர். இது தொடர்பில் பல்வேறு மற்ற விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு அந்த தாக்குதலுடன் தொடர்புடைய குழுக்களுடன் தொடர்புடைய பேணிய நௌஃபர் மௌலி உள்ளிட்ட 25 பேருக்கு எதிராக கொழும்பு 3 அடங்கிய மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வேளையில் இந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னால் அரசியல் தொடர்புகள் இருப்பதாக பல்வேறு தரப்பிலும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் அது தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. புலிகளின் புலனாய்வு வலையமைப்பை அகற்றியதுடன் தமிழ்ச்செல்வனை குறிவைத்த சலையின் கைது கவலை தருகிறது. முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி வருத்தம். முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இலங்கை இராணுவத்துக்கும் அதன் புலனாய்வு படையினருக்கும் இது மிகவும் கவலையளிக்கும் நாள் என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வு அமைப்பை அகற்றுதல், தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை குறிவைக்க வழிவகுத்த உளவுத்துறை நடவடிக்கைகள் மற்றும் குமரன் பத்மநாதன் KP கைது செய்யப்பட்டதில் தொடர்புடைய முயற்சியுடன் பரவலாக செயற்பட்ட அதிகாரியான மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருப்பது தமது தேசிய சிந்தனை எந்த திசையில் செல்கிறது என்பது குறித்து கடுமையான கவலை எழுப்புகிறது என தெரிவித்துள்ளார். கிவில்வோயா திட்டத்தில் முழு தமிழருக்கும் வெளியேறும் நிலை. எல்லை கிராம மக்கள் கடும் விசனம். கிவில்வோயா திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டால் எல்லை கிராமங்களில் நாங்கள் வாழ்வதில் பயனில்லை, நாங்கள் ஒட்டுமொத்தமாக வெளியேறும் நிலை உருவாகும் என முல்லைத்தீவு எல்லை கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யாழ் ஊடாக அமையத்தின் ஒழுங்கமைப்பில் கிவில்வோயா அபாயத்தின் குறியீடா என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போதே மக்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். இதன்போது அவர்கள் மேலும் கூறுகையில் 1984ஆம் ஆண்டு எமது பிரதேசங்களை விட்டு நாங்கள் வெளியேறி வெளி மாவட்டங்களில் வாழ்ந்த நிலையில் 2012ஆம் ஆண்டு மீள்குடியேற்றம் செய்த போது நாங்கள் விவசாயம் செய்த 5 குல காணிகள் முற்றுமுழுதாக பறிக்கப்பட்டிருந்தது. ஊராரின் பற்றால் நாங்கள் அங்கு வாழ்ந்தோமே தவிர அங்கு எமது வாழ்வாதார நிலங்கள் அனைத்துமே பறிக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளனர்.
நிலக்கரி மோசடியை தவிர்க்க சலேயின் கைதியின் பின்னணியில் சதி. அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியான சுரேஷ் சலேவை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் கைது செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது என்றும் அதனால் தற்போது அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படும் நிலக்கரி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகளை மூடி மறைப்பதற்காகவே அவரை முன்கூட்டியே அரசாங்கம் கைது செய்துள்ளது என்றும் பிவித்துரு ஹெல உரிமைய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என கூறி அப்பாவிகளை தண்டித்து பிரதான சூத்திரதாரி என்ற நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று கம்பன்பில கூறியுள்ளார். அமைச்சர் விஜித ஹேரத் இன்று ஜெர்மனி விஜயம். ஜெர்மனியின் ஆசிய பசிபிக் வணிக சங்கத்தின் OAV பிரமன் அழகினால் வழங்கப்பட்ட அழைப்பின் பேரில் வர்த்தகம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான தொடர்கூட்ட அமர்வுகளில் பங்கேற்க வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் இன்று வியாழக்கிழமை ஜெர்மனிக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்கிறார். ஆசிய பசிபிக் வணிக சங்கத்தின் பிரமன் அத்தியாயத்தின் 125வது ஆண்டு விழா தொடர்பான நிகழ்வுகளில் ஆசியாவிலிருந்து கௌரவ விருந்தினராகவும் சிறப்புரை ஆற்றுவதற்காகவும் அமைச்சர் கலந்து கொள்ள உள்ளார். ஜெர்மனி தரப்பில் இருந்து அந்நாட்டின் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் ஹொகான் வடேபுல் சிறப்பு விருந்தினராகவும் சிறப்புரை ஆற்றுவராகவும் கலந்து கொள்வார். ஜெர்மன் ஆசிய வணிக உறவுகளை மேம்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஜெர்மன் சங்கமாக ஜெர்மனியின் ஆசிய பசிபிக் வணிக சங்கம் விளங்குகிறது. மேலும் இச்சங்கமானது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் கவனம் செலுத்தும் ஜெர்மனிய வணிக தலைவர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களை ஒன்றிணைக்கிறது. அமைச்சர் ஹேரத்தின் இவ்விஜயத்தின் போது அமைச்சர் வடேபுலுடன் கலந்து உரையாடல்கள் ஈடுபடுவதற்கும் இலங்கை குறித்த வணிக வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் புலிகளின் பயங்கரவாத சித்தாந்தம் இன்னும் உயிர்ப்புடன் உள்ளது. லண்டன் நிகழ்வு காட்டுகிறது. முன்னாள் MP சஞ்சீவ எதிர்மான இலங்கையில் விடுதலை புலிகள் பயங்கரவாதம் முற்றாக ஒழிக்கப்பட்ட போதிலும் அவர்களுடன் தொடர்புடைய சித்தாந்தம் உலகெங்கிலும் இன்னும் மிகவும் உயிர்ப்புடனும் காணப்படுவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிர்மான தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இங்கு அவர் மேலும் கூறுகையில், புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களின் மாணவர் சங்கங்களில் உரையாற்றுவதற்காக நாமல் ராஜபக்சவுக்கு உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறொரு அழைப்பானது ஒரு நபருக்கு மிகவும் அரிதாகவே கிடைக்கக்கூடிய பெருமதிமிக்க வாய்ப்பு எனவும் சிறந்த உரையாடல் எனும் கொள்கையின் அடிப்படையிலே இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தன. இலங்கை விளையாட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அதனை விவாதிப்பதற்கு இது ஒரு சிறந்த தளமாக அமைந்திருக்கும். இருப்பினும் LTT ஆதரவு புலம்பெயர் அமைப்புகளின் பல்வேறு தலையீடுகளின் காரணமாக இறுதியில் அந்த உரையில் வாய்ப்பை ரத்து செய்த பல்கலைக்கழக மாணவர் சங்க அதிகாரிகள் தீர்மானித்தனர் என்று கூறினார். இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.